அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்பிலே நாங்கள் நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள் என்ற தலைப்பிலே ஒரு உப அலகை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 1.2 உப அலகு நுண்ணங்கிகள் உணவின் மீது ஏற்படுத்தும் பாதிப்புகள் செல்வாக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய முதலாவது பாகத்தை, முதல் வீடியோ பகுதியை பார்க்காத பிள்ளைகள் அதை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரயோசனமாக அது அமையும். உணவின் மீது சில நுண்ணங்கிகள் வளர்ச்சியடைவதன் காரணமாக உணவுப் பொருள்கள் நுகர்வுக்கு பொருத்தமற்றதாக மாறுகின்றன. உணவுப் பொருளில் நுண்ணங்கி வளர்ந்தால் அந்த உணவுப் பொருளை நம்மளால் நுகர முடியாத, பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். நுண்ணங்கிகள் மூலம் உணவு பதார்த்தங்களில் ஏற்படும் மாற்றங்களை அவதானிப்பதற்காக எங்களுக்கு ஒரு ஒப்படை ஒன்று தந்திருக்காங்க பிள்ளைகள். ஒப்படை 1.1. இந்த ஒப்படை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, பான், மரக்கறி, பழ வகைகள், பால், இறைச்சி அல்லது மீன், சோறு, பட்டர் போன்ற உணவு மாதிரிகள் சிலவற்றை உங்களை பெற்றுக்கொள்ளட்டாம். மரக்கறி, பழவகை, பான், இறைச்சி அல்லது மீன், ரைட், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளட்டாம். அவற்றின் இயல்புகளை நன்கு அவதானியுங்கள். இந்த உணவுப் பொருளோட இயல்புகள் உங்களை நல்லா பார்க்கட்டாம். பான், புதிய பான், பேக்கரியிலிருந்து வாங்கிட்டு வந்த புதிய பான் எப்படி இருக்கும்? நல்ல மணமாக இருக்கும் இல்லையா புதிய பான். அதுபோல் அதில் இழை அமைப்பு, அதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அது இருக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவான ஒரு நிறத்திலையும் அது இருக்கும். அது மாதிரி மரக்கறி, கேரட், பீட்ரூட், ஏதாவது மரக்கறிகளை நீங்கள் கடையிலேருந்து அல்லது தோட்டத்திலேருந்து பறித்து வார நேரத்தில் புது மரக்கறி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மரக்கறிகள் என்ன மாதிரி இருக்கும், அதில் நிறம் எப்படி இருக்கும், அதில் மனம் எப்படி இருக்கும், அது தொட்டு பார்த்தா அது அமுங்குதா அல்லது கட்டியாக இருக்குதா, அதில் அந்த இழை அமைப்பு எப்படி இருக்கும் என்றதெல்லாம் உங்களை நல்லா அவதானித்து பார்க்கட்டாம். மேற்படி உணவுகளின் இயல்புகளை முறையே 24 மணித்தியாலம், 48 மணித்தியாலம், 72 மணித்தியாலம், ஒரு நாள், 2 நாள், 3 நாள் ஆகிய காலப்பகுதிகளுக்கு அதை வச்சு இருந்து அதில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உங்களை அவதானிக்கட்டாம் பிள்ளைகள். அந்த அவதானங்களை கொண்டு நிரப்பக்கூடிய, பூர்ணப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த அட்டவணையோட தந்திருக்காங்க. இப்போ இந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் உங்களை அவதானிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பிள்ளைகள். என்னென்ன விஷயங்களை அவதானிக்க சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு உணவுப் பொருளையும் உதாரணமாக முதலாவது நம்ம பான் எடுத்துக்கொண்டோம்னா, அந்த பானுடைய நிறம் புதிய உணவில் எப்படி இருக்குது, அந்த பானினுடைய இழையமைப்பு புதிய உணவில் எப்படி இருக்குது, அந்த பாண்ட மனம் புதிய உணவில் எப்படி, புதிய பானில் எப்படி, தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த புது உணவில் எப்படி இருக்குன்னு சொல்லி இதை உங்களை ஃபில் பண்ணட்டான். புதுசாக உள்ளதில் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? நிறம் ஒரு இளம் நிறமானதாக, இழையமைப்பு நல்ல சாஃப்டானதாக, மனம் நல்ல மனம், விரும்பத்தக்க மனம் வரக்கூடியதாக, தோற்றம் பார்த்தா அது பான், நல்ல பான் சாப்பிடலாம்ன்ற மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் இல்லையா? சரி, இந்த பானை நீங்கள் அப்படியே மேசையில் அப்படி திறந்து வச்சுருக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு நாள் கழித்து, ஒரு நாளைக்கு பிறகு 24 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கட்டாம். அதில் நிறத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கும்? கலர் கொஞ்சம் டார்க் கலராக மாறி இருக்கும் இல்லையா? ரைட். அதில் இழையமைப்பை பார்க்கட்டாம். பானை பார்த்தா கொஞ்சம் அந்த சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கல் கட்டி மாதிரி கொஞ்சமாக செய்யும், கொஞ்சம் டஃப்பாக மாறி இருக்கும். மனம், அந்த பானிலேருந்து வந்த அந்த நல்ல மனம், நல்ல வாசனை இல்லாமல் போயிருக்கும். தோற்றம் பார்த்தா கொஞ்சம் பழைய பான் மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் தோற்றம். அப்புறம் 48 மணி நேரம், 2 நாளைக்கு அப்புறம் அந்த பானை பார்த்தா அதில் நிறம் இன்னும் மாறி இருக்கும். அதில் இழையமைப்பு நல்ல கட்டியாக மாறி இருக்கும். மனம் கொஞ்சம் கட்ட விரும்பத்தகாத ஒரு மனம் கொண்டு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி தோற்றம் அதுவும் மொத்தமாக மாறி இருக்கும்.
இதை 3 நாளைக்கு பிறகு இந்த பானம் இது இன்னும் மாற்றம் அடைஞ்சிருக்கும் இல்லையா? ரைட். அப்போ பான் முதலாவது நீங்கள் பானுக்கு எழுதின மாதிரி, ரெண்டாவது என்னத்துக்கு எழுத போகிறீங்க? ஒரு மரக்கறி. என்ன மரக்கறி இருப்போம்? ஒரு கரட், ரைட், கரட், பீட்ரூட், லீக்ஸ் ஏதாவது உண்டு. இதனுடைய நிறம் எப்படி இருக்குது, இளையமைப்பு எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது, தோட்டம் எப்படி இருக்குது. இது 4ம் நீங்கள் எப்படி பானுக்கு சொன்னீங்களோ கரெக்டுக்கும் இது 4ஐயும் சொல்லணும். 4க்கு 4 பாக்ஸ். இந்த 4 பாக்ஸுகளையும் புதிய உணவில் எப்படி இருக்குது, 24 மணி நேரத்துக்கு எப்படி இருக்குது, 48 மணி நேரத்தில் எப்படி இருக்குது, அது மாதிரி 72 மணி நேரத்தில் எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். கரட்கிழங்கை பொறுத்தவரையில் 24 மணி நேரம், 1 நாள் 2 நாள் 3 நாளைக்குள்ளுக்கு கரட்டில் பெரிய மாற்றம் ஏற்படாது. கொஞ்ச நாளே கரட் தாக்கு பிடிக்கும். ஆனால் அது அந்த வாசம் இல்லையா, மனம், அதோட நிறம் எல்லாம் மாறி போகும். நல்ல கரட்கிழங்கு செம்மஞ்சள் ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்கும் இல்லையா, நாள் போக அது மாறி போகும். அதே மாதிரி கரட்கிழங்குற அந்த இழை அமைப்பு கரட்டு நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும், நல்லா மொத்தமாக நல்லா உறுதியாக அமுக்கேலாமல் இருக்கும் புதிய கரட். நாள் போக கரட் என்ன செய்யும், அப்படியே சும்மா வளைக்கக்கூடிய மாதிரியெல்லாம் அமுக்கக்கூடிய மாதிரியெல்லாம் வந்துடும். அப்போ இந்த கரட்டில் ஏற்படுற மாற்றம் என்ன? அது மாதிரி பழம், ஏதாவது ஒரு பழம், மாம்பழம் இல்லை வாழைப்பழம், ஏதாவது பழம், அதில் ஏற்படுற மாற்றம் என்ன? அப்புறம் இறைச்சி, புதிய இறைச்சி எப்படி இருக்கும், நல்ல நிறமானதாக இருக்கும். இளையமைப்பு இறைச்சி நல்ல கட்டியாக இருக்கும். அதே இறைச்சி ஒரு நாள் போனது பிறகு அந்த இறைச்சியை பார்த்தா எப்படி இருக்கும், கெட்ட வாசம் வரும் இல்லையா, கெட்ட வாசம் வரும் அந்த இறைச்சியில். அது மாதிரி மனம் துர்நாற்றம் வீசும், தோற்றம் மாறி போயிருக்கும், இளையமைப்பு மாறி போயிருக்கும், ரைட், அழுகி போகும். சில நேரம் ஈக்கள் முட்டையிட்டு அதில் புழுக்கள் உருவாகும். இப்படியான பிரச்சனையெல்லாம் இந்த இறைச்சி மீன்களில் உருவாகும். மீன் அழுகிற நேரம் சகிக்கலாத துர்நாற்றம் கொண்டு வரும் இல்லையா. நல்ல புதிய மீன் தொட்டு பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கும், பழைய மீன் அமுங்கும், கூலாக போயிடும் இல்லையா, கூலாக போயிடும், நாற்றமாக இருக்கும். அப்போ இந்த உணவுப் பொருட்கள் இந்த மாற்றங்கள் ஏற்பட என்ன காரணம் அப்படின்றால் நுண்ணங்கி தொழிற்பாடு தான் இந்த மாற்றங்களுக்கு காரணம் இல்லையா பிள்ளைகள். நுண்ணங்கி தொழிற்பாடு காரணமாகத்தான் இந்த உணவுப் பொருட்களில் இந்த மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ நுண்ணங்கி தொழிற்பாட்டால் உணவுப் பொருட்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? நிறம் மாற்றமடையும், மனம் மாற்றமடையும், இழையமைப்பு ஸ்ட்ரக்சர் மாறும், அதில் தோற்றம் வடிவம் மாறும். அவ்வாறே போசனை பெருமானம், அதில் போசனை பெருமானமும் மாறுமா. சொல்லுவாங்க பிள்ளைகள், மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் பறிச்ச உடனே சாப்பிடணும். இப்போ பாருங்க, அமெரிக்காவிலிருந்து ஆப்பிள் பழம் வருது. அந்த விவசாயி அதை தோட்டத்திலேருந்து பறித்து அதை அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு மருந்து கெமிக்கல் எல்லாம் அடித்து அவன் அங்கே கொண்டு போயிட்டு தொகை வியாபாரி, மொத்த வியாபாரி கொடுத்து அவன் அந்த மொத்த வியாபாரி அதை பேக் பண்ணி கொண்டு போயிட்டு அது ஹார்பரில் துறைமுகத்தில் இருந்து சிப்புக்கு ஏற்றி அந்த சிப் அமெரிக்காவிலேருந்து இலங்கை வாரத்துக்கு இடையில் 1 மாதத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி வேறு ஹார்பருக்கெல்லாம் போயிட்டு சரக்கெல்லாம் இறக்கி 1 மாதத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு சேரும். ஸ்ரீலங்காவுக்கு வந்த அந்த ஆப்பிள் பழம் கப்பல்லே 1 மாதம் இருந்திருக்கும். அது கண்டெய்னரை அதை இறக்கி அந்த கண்டெய்னர்லேருந்து தொகை கடைக்கு இல்லையா, மொத்த விற்பனையாளருக்கு அது அந்த மொத்த விற்பனையாளரில் இருந்து தம்புள்ள மார்க்கெட் மாதிரியான அந்த இடங்களுக்கு அது அங்கிருந்து பழக்கடை வியாபாரிக்கு அந்த பழக்கடை வியாபாரிக்கிட்ட நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கணும், அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கி கொண்டு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆக மொத்தத்தில் அந்த ஆப்பிள் பழம் பறித்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட 2 மாதம் போயிடும் அந்த ஆப்பிள் பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இதில் என்ன சத்து இருக்க போகுது? எந்த சத்தும் இருக்காது. அதே நேரம் பிள்ளைகள் இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தங்களோட வீட்டு தோட்டத்துக்குள்ள நல்ல கம்போஸ்ட் குப்பை எல்லாம் போட்டு ரைட் அவரை தோட்டத்தில் ஒரு கொய்யா மரத்தை நட்டிருக்கிறார். அந்த கொய்யா மரம் ஒரு கொய்யாப்பழம் காய்ச்சிருக்குது. அந்த கொய்யாப்பழத்தை பறித்து அவர் அதை கழுவி அந்த உடனே சாப்பிட்டால் அந்த கொய்யாப்பழத்தில் இருக்கிற மகிமை 2 மாதத்துக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்ட ஆப்பிள் பழத்தில் துளிகளும் இருக்காது. ஏன்னா பிள்ளைகள், இந்த பழங்களும் தான் மரக்கறிகளும் தான் பறித்த உடனே சாப்பிடணும். அப்போ தான் அதில் போஷணை அதிகம்.
விட்டமின்கள் எல்லாம் நிறைவாக கிடைக்கும். நாள்பட்டு போச்சா அது ஆரின கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்கிற மாதிரி நாள்பட்ட உணவு மரக்கறிகளில் பழங்களில் எந்த ஒரு விட்டமின்களும் போசங்களும் இருக்காது. அதெல்லாம் முக்கால்வாசி அழுகி போயிடும். சரி, எனவே பிள்ளைகள் இந்த உணவுகள் அந்த போசனை பெருமானம் எல்லாம் மாறி போகிறதுக்கு என்ன காரணம்டா, அங்கே தொழிற்படுகின்ற நுண்ணங்கிகளும் காரணம். அந்த நுண்ணங்கிகளாலேயும் போசனை பெருமானம் மாற்றமடையுது பிள்ளைகள். அதில் சுவை மாறும். இவ்வாறே உணவின் இயல்புகள் மாற்றமடைவதன் வேறுபடுவதன் காரணமாக நுகர்வுக்கு ஒவ்வாத நிலைமை ஏற்படுதல் உணவு பழுதடைதல் எனப்படும். என்ன சொல்கிறாங்கண்டா, உணவு பழுதடைதல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லணும் பிள்ளைகள், உணவின் இயல்புகள் வேறுபடுவதன் காரணமாக நுகர்வுக்கு ஒவ்வாத நிலை ஏற்படுதல். நுகர்வுன்னா என்ன? சாப்பிட்றது, குடிக்கிறது. நுகர்வுக்கு ஒவ்வாத நிலைக்கு உணவுப் பொருள் போகிறது தான் உணவு பழுதடைதல் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள், ஒரு கரட்கிழங்கு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, அது இன்றைக்கி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ஓகே, அப்போ அது பழுதடை இல்லை. ஆனால் அதில் நுண்ணங்கி தொழிற்பாடு இருக்கும். நாளைக்கும் அதை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. நுண்ணங்கி தொழிற்பாடு அதில் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் அது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதா, அப்போ அது பழுதடைஞ்சுன்னு சொல்ல மாட்டோம். எப்போ சாப்பிட முடியாத நிலைக்கு அது மாறுதோ பிள்ளைகள், அப்போ தான் அதை பழுதடைந்த உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ உணவு பழுதடைதல் என்னன்னு கேட்டால், நுகர்வுக்கு ஒவ்வாத நிலை உணவில் ஏற்படுறது. நுண்ணங்கி தொழிற்பாடு காரணமாக நுகர்வுக்கு ஒவ்வாத நிலை உணவுப் பொருள் ஏற்பட்டால் அது நம்ம அந்த உணவு பழுதடைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உணவின் அதாவது ஆதாரத்தின் மீது ஏற்படும் நுண்ணங்கிலின் வளர்ச்சியே உணவு பழுதடைவதற்கு பிரதானமான காரணமாகும். உணவு ஏன் கெட்டு போகுதுண்டா, அந்த உணவில் தொழிற்படுகின்ற நுண்ணங்கிகளால் தான் உணவு கெட்டு போகுது. அந்த நுண்ணங்கி உணவில் தொழிற்படுற நுண்ணங்கியால் தான் உணவு கெட்டு போகுது. சரிதானே பிள்ளைகள்? ஓகே, இப்போ நாங்கள் இதில் அடுத்தது பார்க்க போகிறோம், செயற்பாடுக்கு வர போகிறோம் பிள்ளைகள். ரைட், இந்த உணவில் நுண்ணங்கி எப்படி தொழிற்படுகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தொழிற்பாட்டு வரப்போகிறோம். என்ன சொல்லுது அந்த தொழிற்பாடு செயற்பாடு பார்ப்போம். தேவையான பொருள் என்னென்ன பொருள் எடுக்கட்டாம்? பான் துண்டு. பானில் தோன்றுகின்ற நுண்ணங்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பான் துண்டு, சிறிதளவு நீர், கண்ணாடி வலிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்லைட், நுணுக்கு காட்டியில் வச்சு பார்க்குற ஸ்லைட், அதை மூடி துண்டு. ரைட், நுணுக்கு காட்டி அப்படின்னா நுணுக்கு காட்டியும் அதில் வச்சு பார்க்கக்கூடிய கண்ணாடி வலிக்கையும் அதை மூடக்கூடிய மூடி துண்டும் இதை எடுத்துக்கொள்ளட்டான். ஒரு பான் துண்டும் கொஞ்சம் தண்ணியும் எடுக்கட்டான். ஆனால் சிம்பிள், ஒரு எளிமையான ஒரு பரிசோதனை. எவ்வளோ லேசுன்னு பாருங்க. என்ன செய்யட்டான்? பான் துண்டின் மீது சிறிதளவு நீரை இட்டு நனைத்து, பானில் கொஞ்சம் தண்ணி அப்படி தொளிச்சு நனைச்சி அதை வச்சிடட்டாம். எங்க திறந்து வைக்கட்டான். எப்படி? எத்தனை நாள் வைக்கட்டாம்? 3 நாள், 3 days. 3 நாட்களுக்கு இந்த பான் துண்டை தண்ணியில் நனைச்சி அதை வைக்கட்டான். 3 நாட்களின் பின் பான் துண்டின் மீது படர்ந்துள்ள ஃபங்கஸில் ஒரு பகுதியை கண்ணாடி வழுக்கியின் மீது வைத்து நீர்த்துளி ஒன்றை இடுங்கள். இந்த 3 நாளைக்கு பிறகு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபங்கஸ் பாருங்க, இதுதான் ஃபங்கஸ். பான் துண்டில் இந்த வளர்ந்துருக்கு ஃபங்கஸ். ஃபங்கஸ் பூஞ்சனம் பான் துண்டில் வளர்ந்துருக்கு. அதில் ஒரு துண்டை, அந்த பானில் இருக்கிற அந்த பூஞ்சனம் வளர்ந்துருக்கிற அந்த பான் துண்டில் ஒரு துண்டை அப்படி பிச்சு அதை கொண்டு ஒளி நுணுக்கு காட்டில் நீங்கள் இப்படி வச்சு அந்த பான் துண்டில் இருக்கிற நுண்ணங்கியை பார்க்குறீங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியுது பிள்ளைகள்? கண்ணுக்கு பாருங்கள். என்ன மாதிரியாக தெரியுமா? எப்படி ஒரு இலை மாதிரியான இப்படி அமைப்பு இருக்கிறோம், அதில் எப்படி கூறு மாதிரி இப்படி கொண்டு மாதிரி இலை மாதிரியான இப்படி தெரியும். இதுதான் பானில் வளர்ந்திருக்கிற பூஞ்சனம். பானில் வளர்ந்திருக்கிற பூஞ்சனம் ஃபங்கஸ். ரைட். இப்போ இந்த நுண்ணங்கியை நீங்கள் நுணுக்கு காட்டியில் பார்த்து உங்களுக்கு தெரியறத வரையட்டாம்.
வரைய சொன்னால் இந்த இப்படி இப்படி வரையணும். உங்களுக்கு விலை மாறி போகும், அதில் இப்படி இனப்பெருக்க கட்டமைப்பு இந்த மாதிரி உருவாகும். இதைத்தான் சொல்கிற பானில் வளரக்கூடிய பூஞ்சனம், அதோட பேர் பான் பூஞ்சனம் உண்டே, அதுக்கு பேர் சொல்கிற பிள்ளைகள். பானில் வளரக்கூடிய பூஞ்சனத்தால் அதுக்கு பான் பூஞ்சனம்டே சொல்லுவோம். அதில் இங்கிலீஷில் என்ன பேருன்னு கேட்டால் மியூக்கர். மியூக்கர் தமிழாலையும் அதுக்கு மியூக்கர் என்றே சொல்லலாம். மியூக்கர் பானில் வளரக்கூடிய நுண்ணங்கி எது, இல்லை பானில் வளரக்கூடிய பூஞ்சனம் எதுன்னு கேட்டால் அது வந்து நம்ம மியூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே பிள்ளைகள்? மியூக்கர். ஓகே, இப்போ பான் துண்டின் மீது கவனிங்க, பான் துண்டின் மீது காணப்பட்ட பதார்த்தம் கருப்பு நிறமான நுண்ணிய நார் போன்ற கட்டமைப்பை கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். இந்த ஃபங்கஸ் கருப்பு கலராக இருக்கும் இல்லையா? இதுவே பான் பழுதடைவதற்கு காரணமான ஃபங்கஸ் வகையாகும். இதனால் இதற்கமைய உணவு பதார்த்தங்களின் மீது நுண்ணங்கியில் வளர்வதால் உணவு பழுதடைகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ உணவுப் பொருள் பழுதடைறதுக்கு பிரதானமான காரணம் நுண்ணங்கி வளர்றது. இந்த பானில் வளர்ந்த இந்த பான் பூஞ்சனமாகிய இந்த மியூக்கரால தான் இந்த பான் கெட்டு போயிருக்குது. சரிதானே பிள்ளைகள்? ஓகே, நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டின் போது உணவின் பண்புகள் மாற்றம் அடைவதுடன் அவற்றினால் உற்பத்தி செய்யப்படும் பதார்த்தங்கள் உணவுடன் சேருகின்றன. அதனால தான் இந்த பான் வந்து பழுதடைஞ்சி போகிறது. அப்போ இந்த நுண்ணங்கி வந்து உணவுல தொழிற்படுறதால அந்த உணவுல வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. நுண்ணங்கி ஒரு தொழிற்பாடோட மேற்கொள்ளுது. நுண்ணங்கி உணவுப் பொருளில் வரும்போது அது சும்மா இருக்குது இல்லை, அது ஒரு செயற்பாடுன்ற தொழிற்பாடுன்னு அந்த நுண்ணங்கிக்கு இருக்குது. அந்த நுண்ணங்கின்ற தொழிற்பாடு காரணமாகத்தான் அந்த உணவுப் பொருளில் சில நச்சு பதார்த்தங்கள் அல்லது கேடு விளைவிக்கக்கூடிய சில பதார்த்தங்கள் அல்லது சில நொதியங்கள் இதெல்லாம் அந்த உணவில் சேருது. அந்த நுண்ணங்கியால் அது உருவாகுது. அப்போ உருவாகுதுன்னா நுண்ணங்கி தொழிற்படுது. மனுஷன் தொழிற்படுற மாதிரி தாவரமும் தொழிற்படுற மாதிரி நுண்ணங்கிகளுக்கும் தொழிற்பாடு இருக்குது. அந்த நுண்ணங்கிற தொழிற்பாடால் தான் அந்த உணவில் அது கெட்டு போகிறதுக்கு, அந்த உணவு கெட்டு போகிறதுக்கு அது காரணமாக அமைது பிள்ளைகள். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக இந்த நுண்ணங்கி தொழிற்படுதுன்னு சொல்கிறோம் தானே, இந்த நுண்ணங்கி எப்படி தொழிற்படுகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பரிசோதனை உண்டு நாங்கள் செய்ய போகிறோம். ரைட், நுண்ணங்கிகள் எவ்வாறு தொழிற்படுகின்றது, அது உணவை பழுதடைய செய்துண்டா அந்த நுண்ணங்கி தொழிற்படுதா இல்லையா, அந்த நுண்ணங்கின்ற தொழிற்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு பரிசோதனை ஒன்றை செய்ய போகிறோம். ரைட், தேவையான பொருள்கள் என்ன பிள்ளைகள்? சீனி, கொஞ்சம் சீனி எடுத்துக்கொள்ளலாம். மதுவம்னா ஈஸ்ட், கடையில் வாங்குவாங்க. பேக்கரி, பான், பனிஸ் இந்த மாதிரியான மாவுலேருந்து செய்யக்கூடிய பேக் பண்ணி தயாரிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் அதுக்கு வந்து ஈஸ்ட் போடுவாங்க. அந்த ஈஸ்ட்டில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளட்டாம், கடையில் வாங்கலாம் ஈஸ்ட். அதுபோல் பலூன் ஒன்று எடுக்கட்டாம். இளஞ்சூடான நீர், 40 பாகை சீல் இருக்கக்கூடிய நீர், அதாவது தண்ணியாக கொதித்த கடும் சூடு இல்லை, கையை போட்டு பார்த்தா அப்படி லைட்டாக சூடாக இருக்குமா இல்லையா, அதான் இளம் சூடான நீர்னு சொல்கிறேன். அந்த இளஞ்சூடான நீர் வந்து எடுக்கட்டாம் 40 பாகை சீலை. போத்தல் 500 மில்லிலிட்டர், 1/2 லிட்டர் போத்தல் எடுக்கட்டாம். முகவை பொருத்தமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளட்டாம். தேக்கரண்டி, ரைட், இந்த மாதிரியான பொருட்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் இப்போ பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது 2 தேக்கரண்டி சீனிக்கு 500 மில்லிலிட்டர் நீரிட்டு கரைத்து கொள்ளுங்கள். 2 தேக்கரண்டி சீனி, அதுக்கு 500 மில்லிலிட்டர்னா 1/2 லிட்டர் தண்ணியை போட்டு கரைச்சி கொள்ளட்டாம். சரி, உணவுடன் சேர்க்கின்ற மதுவத்தை, இந்த பேக்கரி சாப்பாடு போடுவாங்களே, ரைட், அந்த மதுவத்தை ஈஸ்டை சீனி கரைசலில் இட்டு சிறிது நேரத்தின் பின் அவதானிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இப்போ நீங்கள் சீனி வந்து 2 கரண்டி எடுத்து தேக்கரண்டி எடுத்து அதுக்கு 500 மில்லி தண்ணியை போட்டு கரைச்சி அதுக்கு என்ன சேர்க்கட்டாம், மதுவம் கொஞ்சம் சேர்த்து கொள்ளட்டாம். ரைட், சேர்த்த பின்னாடி அவதானிப்பை பார்க்கட்டாம். ஒரு 1.5 A ஒரு 1.5 Aயில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களை அவதானித்து பார்க்கட்டாம் பிள்ளைகள். என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பாருங்கள், சீனி கொஞ்சம் எடுத்து 2 தேக்கரண்டி தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு அதுக்குள்ளே இந்த மதுவம் சீனி மதுவ கரைசல்னு சொல்கிறாங்க. சீனி கரைசலுக்குள்ளுக்கு மதுவத்தை போட்ட உடனே அது சீனி மதுவ கரைசல், சீனியும் மதுவமும் தண்ணியும் கொண்ட கரைசல். அந்த கரைசலில் என்ன அவதானம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கட்டாம் பிள்ளைகள். வெறும் சீனி கரைசலை நீங்கள் வச்சிங்கன்னா அதில் என்னமாவது அவதானம் கிடைக்குமா உங்களுக்கு? சீனி 2 தேக்கரண்டி எடுத்து 500 மில்லி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் சீனி கரைசல். இதில் என்னமாவது அவதானம் உங்களுக்கு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அந்த சீனி கரைசலுக்குள்ளுக்கு நீங்கள் மதுவம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அவதானிச்சிங்கண்டா அந்த சீனி கரைசலில் நடைபெறுகின்ற மாற்றம் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் அவதானித்து அதை அறிந்து கொள்ள முடியும். என்ன மாற்றம் நடக்கும்னா, கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு மாற்றம், அது நுரைத்து காணப்படும். கடுமையாக நுரை வரும். அதெல்லாம் நுரை. ரெண்டாவது, மூக்கால உணரக்கூடிய அவதானம் என்னன்னு கேட்டால் அது ஒரு சாராய வாசம் வரும் பிள்ளைகள். இந்த சாராயம்னு சொல்லுவாங்க, மதுசாரம், அல்கஹால் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அல்கஹால் சாராயத்தின் வாசம் இந்த சீனி கரைசல்லிருந்து வரும். ரைட், இது நம்ம ஒரு பரிசோதனை. இன்னும் ஒரு விதமாக என்ன சொல்கிறாங்கடா பிள்ளைகள் பாருங்கள். இதே பொருட்களை கொண்டு தான் இன்னும் ஒரு சின்ன செட்டப் பண்ண செய்ய போகிறாங்க. என்னவாம், உருவில் காட்டப்பட்டவாறு புதிதாக தயாரிக்கப்பட்ட மதுவ சீனி கரைசல் கலவையை போத்தலினுள் இடுங்கள். இது நீங்கள் இப்போ பொருத்தமான பாத்திரம் ஒன்றுக்குள்ளுக்கு மதுவத்தை கொஞ்சம் சீனியை கொஞ்சம் நீரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெளியில் வச்சிங்க பாருங்கள். அப்போ நுரை நிறைய வந்துச்சு, வாசமெல்லாம் வந்துச்சு, அல்கஹால் மதுபான வாசம் வந்துச்சு. இது கொஞ்சம் பழைய கரைசல், இதை போட சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, புதிய சீனி கரைசல் ஒன்று எடுத்து அதுக்கு மதுவம் கொஞ்சம் போட்டு அந்த புதிய சீனி மதுவ கரைசலை கொண்டு வந்து ஒரு போத்தலுக்குள்ளே ஊற்றிட்டான். ஒரு போத்தலுக்குள்ளே ஊற்றிட்டு உடனடியாக அதில் வாயில் ஒரு பலூனை, காற்று இல்லாத வழி நிரப்பப்படாத ஒரு பலூனை அதில் வாயில் கணக்காக வச்சு செட் பண்ணி கட்டி விட்டுருங்க. ஓகே, சிறிது நேரத்திற்கு பின் உங்களுக்கு இந்த பலூனில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்னன்றதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள், என்ன மாற்றம்? பலூன் விரிவடைஞ்சிருக்கும். அப்போ பலூன் விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் பலூனுக்குள்ளுக்கு ஏதோ ஒரு வாயு நிரம்பி இருக்குது. அப்போ இந்த மதுவம் சீனி கரைசலில் தொழிற்படுகின்ற போது ஒரு வாயு வெளியேற்றப்படுகிறது என்ற முடிவுக்கு நம்ம இங்கே வருவோம். அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், அதுக்குள்ளேயும் நுரை வந்திருக்கும், அதுக்குள்ளேயும் நுரை இருக்கும். ஆனால் வாசனை எங்களுக்கு வெளியில் வராது தானே. ஏன்னா அந்த வாயு எல்லாம் நம்ம இதுக்குள்ளே அடைச்சிட்டோம் பலூனுக்குள்ளே. அப்போ அந்த வாசனை ஒன்று வெளியில் வராது. அப்போ இங்கே 2 அவதானம் எழுத சொன்னால் என்ன சொல்லலாம்? ஒன்று, போத்தலுக்குள்ள நுரை இருக்கும், அது மாதிரி வெளியால் பலூன் வந்து விரிவடைந்திருக்கும். இந்த 2 அவதானங்களையும் நீங்கள் இங்கே பெறலாம். பாருங்கள், அவதானங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சீனி மதுவம் என்பவற்றை கரைத்து பெறப்பட்ட நீர்க்கரைசலில் நுரை தோன்றியிருப்பதுடன் முகவை சிறிதளவு வெப்பமடைந்திருப்பதையும் அவதானிக்கலாம். சூடாகி இருக்கு, நம்ம அதை சொல்லலை என்ன பிள்ளைகள். அது வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை அல்லது முகவையை, அது சூடாகி இருக்கும். அப்போ சூடு வந்திருக்குது, நுரை வந்திருக்குது, வாசம் ஒன்றும் வந்திருக்கு. 3 விதமான மாற்றங்கள் அதில் ஏற்பட்டிருக்கும். பரிசோதனை 1.5 Bயில் காட்டியவாறு பலூன் விரிவடைந்துள்ளமையையும் அவதானிக்கலாம். அத்துடன் மதுசாரத்தின் மனத்தை உணரக்கூடியதாக இருக்கும். நான் சொல்லியிருக்காங்க மனம். ரைட்,
மதுவத்தின் தொழிற்பாட்டினால் எத்தைல் ஆல்கஹால் தோன்றுவதே இதற்கான காரணமாகும். அப்போ மது பானம் அல்லது மது சாரம்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க? அதில் மதுவம் தொழிற்படுறதால அல்லது மதுபானத்தில் தொழிற்படுற காரணத்தால் அந்த நுண்ணங்கிக்கு மதுவம் என்று பேர் வச்சுருக்காங்க. எதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம் பிள்ளைகள், ரைட்? மதுபானத்தை தயாரித்து தருது மதுவம், அதனால் அதுக்கு மதுவம்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம், மதுவம் மதுபானம் அல்ல மது சாரம், அது ஒரு ஆல்கஹால், ரைட்? கவனிங்க பிள்ளைகள், மதுவத்தின் தொழிற்பாட்டினால் எத்தைல் ஆல்கஹால் தோன்றுவது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? மதுபானம் அல்லது மதுசாரத்துக்குரிய ரசாயன பேர் என்ன பிள்ளைகள்? எத்தைல் ஆல்கஹால். ஆல்கஹால் நிறைய வகை இருக்குது, அதில் ஒன்று தான் எத்தைல் ஆல்கஹால், அல்லது அதை சுருக்கி எத்தனால்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனால் ஆல்கஹால்ன்றவா எத்தனால். அந்த எத்தனால்ன்றது தான் பிள்ளைகள் எத்தைல் ஆல்கஹால். அப்போ எத்தைல் ஆல்கஹால் எங்கே உருவாகுது? சீனி கரைசலில் உருவாகுது. எத்தைல் ஆல்கஹாலை உருவாக்குறது யார்? மதுவம், இந்த ஈஸ்ட், ரைட்? இதிலிருந்து சீனி கரைசலில் மதுவத்தின் தொழிற்பாடு காரணமாக வாயு ஒன்று உற்பத்தியாகியுள்ளதை தீர்மானிக்கலாம். அந்த பலூன் விரிவடைஞ்சிச்ச பிள்ளைகள், அதுலேருந்து நாங்கள் எதை கண்டுபிடிப்போம்? வாயு ஒன்று வெளியேற இருக்குது, அதுக்குள்ளே நுரை வருது பாருங்க, அந்த நுரைக்கு காரணம் அதுக்குள்ளே வாயு ஒன்று தோன்றியிருப்பது. அது என்ன வாயு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிள்ளைகள், அதுதான் கார்பனீரோட்சைட்டு வாயு. அப்போ சீனி கரைசல்ல இருந்து எத்தைல் ஆல்கஹால் உருவாகிற அதே நேரத்தில் அதில் இந்த கார்பனீரோட்சைட்டு வாயுவும் வெளியேறுது. அப்போ சீனி கரைசலில் மதுவம் தொழிற்படுறதால கார்பனீரோட்சைட்டு வாயுவும் எத்தைல் ஆல்கஹால் அல்லது எத்தனால் அல்லது இந்த மதுசாரமும் உற்பத்தி ஆகுது. விளங்கிச்சா பிள்ளைகள் சொன்னது? ரைட். இப்போ நாங்கள் தொடர்ந்து வருவோம். வெதுப்பக உணவு பண்டங்களின் உற்பத்தியின் போது மதுவ தொழிற்பாடு மிக முக்கியமானதாகும். வெதுப்பகம்னா என்ன? பேக்கரி. பேக்கரியில் பேக் பண்ணுவாங்க இல்லையா? பேக் பண்ணுவாங்க. அந்த பேக்கரி கைத்தொழிலில் இந்த ஈஸ்ட் மிக முக்கியமான ஒன்று. ஈஸ்ட் மிக முக்கியமான ஒன்று, ரைட்? அங்கு உற்பத்தியாகும் கார்பனீரோட்சைட்டு வாயுவின் காரணமாக இந்த பாருங்க பிள்ளைகள், இதான் மாக்கலவை. இந்த மாவை எடுத்துருவீங்க, அந்த மாக்கலவைக்குள்ளுக்கு ஈஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த ஈஸ்ட் என்ன செய்யுதுண்டா, இந்த மாவை பொங்க செய்து பாருங்கள். இந்த தட்டிக்குள்ளுக்கு ஒரு கால்வாசி அல்லது அரைவாசிக்கு தான் மாவு இருக்குது. ஈஸ்ட்டை போட்ட உடனே அந்த ஈஸ்ட் என்ன செய்யுதுன்னா, அந்த மாவுக்குள்ளுக்கு கார்பனீரோட்சைட்டு வாயுவை உற்பத்தி செய்ய 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 அந்த மாவு பொங்குது. அப்போ அந்த கார்பனீரோட்சைட்டு வாயு அந்த குழிக்கு உள்ளுக்கு இல்லையா, அந்த கலவைக்கு உள்ளுக்கு இருக்க அந்த வாயு உற்பத்தியாக அது பொங்கி 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 பெரிய கனவளவு கூடுது. மாவுண்ட அளவு கூட இல்லை, கனவளவு கூடுது. இடையில காற்று சேருது, வளி குமிழிகள் குட்டி குட்டியாக வளி வாயு குமிழிகள் மிக்ஸ் ஆக அது அப்படி பொங்கி பெருசாக வருது பிள்ளை. சரி, அதுக்கு பிறகு பானை பார்த்தீங்கன்னா அந்த பான் பெருசாக இருக்குது, அது சாஃப்டாக இருக்குது. அந்த பானை துண்டை வெட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள் நிறைய வளி குமிழிகள் இருந்ததற்கான இடம் அதுக்குள்ளே இருக்கும். பேக் பண்ணதுக்கு பிறகு வெட்டினீங்கன்னு சொன்னா அந்த மாவுக்குள்ளே, அதாவது அந்த பானுக்குள்ளே, அது பனிசுக்குள்ளே அது நிறைய காற்று இடைவெளிகளை வச்சுருக்குது. அப்போ அந்த காற்று இடைவெளிகளுக்குள்ளே என்ன இருந்தது? கார்பனீரோட்சைட்டு வாயு. அதனால தான் அது பொங்கி வந்தது, பெருசாக வந்தது, ரைட்? இப்போ மதுவக்களம், இந்த மதுவங்கள் பான் பனிஸ் போன்ற பொருட்களில் மென்மைத்தன்மை ஏற்படுத்துது. அது காரணம் என்ன? கார்பனீரோட்சைட்டு வாயு உற்பத்தி ஆகிற. அப்போ இந்த மாக்கலவைக்குள்ளுக்கு மதுவக்கலங்கள்ன்ற தொழிற்பாட்டால் கார்பனீரோட்சைட்டு வாயு உற்பத்தி ஆகி இந்த மாவு மென்மை அடைதா இல்லையா? இந்த செயற்பாட்டுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க பிள்ளைகள், பொங்குதல். என்ன சொல்கிறது? பொங்குதல். மாக்கலவை பொங்குதல்.
மாக்களவையை பொங்கச் செய்கிறது யார்? மதுவக்கலங்கள். மாக்களவையில் மதுவக்கலங்கள் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற செயற்பாட்டுக்கு பேர் என்ன? பொங்குதல். வழங்கிச்சதே பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள். உணவை சூழலில் திறந்து வைக்கும் போது அதன் மீது இலகுவாக நுண்ணங்கிகள் தொழிற்பட ஆரம்பிக்கின்றன. உணவை நாங்கள் சூழலில் திறந்து வச்சோம்டா அதில் நுண்ணங்கி தொழிற்பட ஆரம்பிக்குது. ஏன்? சூழலில் வளிமண்டலத்தில் அப்படி பறந்து வர காற்றுல வர நுண்ணங்கி எல்லாம் அந்த உணவுப் பொருளில் விழுந்து அதில் தொழிற்பட ஆரம்பிக்குது. ரைட். அதற்கு காரணம் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டுக்கு உகந்த வெப்பநிலையும் உகந்த ஈரலிப்பும். இதை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும் பிள்ளைகள். நுண்ணங்கிகள தொழிற்பாட்டுக்கு என்ன அவசியம்? என்ன அடிப்படையான காரணிகள்? 2 அவசியம். முதலாவது உகந்த வெப்பநிலை, உகந்த ஈரலிப்பு. உகந்த வெப்பநிலை, உகந்த ஈரலிப்பு. கவனிங்கப்ப இந்த பொருத்தமான ஈரலிப்பும் பொருத்தமான வெப்பநிலையும் நுண்ணங்கிகளுக்கு கிடைச்ச உடனே அது என்ன செய்துன்னு கேட்டால் அந்த உணவுப் பொருளில் அது தொழிற்படுகிறது. அடுத்து பாருங்க. அவ்வாறே ஈரப்பட்டுள்ள உணவுகள் உகந்த வெப்பநிலையுள்ள சூழலில் வைக்கப்பட்டதும் அவற்றில் நுண்ணங்கிகள் நன்கு வளர்ச்சியடையும். உணவுப் பொருளில் ஈரலிப்பு இருக்குது. ஈரப்பற்று, உகந்த ஈரலிப்பு. ஈரப்பற்று ஈரமாக இருக்கிற உணவை பொருத்தமான வெப்பநிலையில் வச்ச உடனே, அதாவது சூழல் வெப்பநிலை அதோட கொஞ்சம் கூடின மிதமான வெப்பநிலையிலையும் சில நுண்ணங்கி நல்லா தொழிற்படும். அப்போ அந்த சூழல் வெப்பநிலையில் அதை பொருத்தமான உகந்த வெப்பநிலையில் ஈரலிப்போட உணவுப் பொருள் ஒன்றை வச்சிட்டோம்டா அந்த நுண்ணங்கியோட தொழிற்பட ஆரம்பிச்சிடும். நுண்ணங்கி தொழிற்பட ஆரம்பிச்சிடும். கவனிங்க. குளிரூட்டியில் வைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் மீது நுண்ணங்கி தொழிற்பாடு குறைவடைவதற்கு என்ன காரணமாம்? அச்சூழலின் ஈரலிப்பும் வெப்பநிலையும் கட்டுப்படுத்தப்படுதல். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் உணவுப் பொருளை வச்சிங்கண்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளுக்கு வெப்பநிலையும் குறைய ஈரலிப்பும் குறைஞ்சி போயிடும். ஏன்? அந்த ஃப்ரிட்ஜில் கூழ் காரணமாக அங்கே ஈரலிப்புன்றது ஒன்று இருக்காது. தண்ணியாக இருந்தாலும் அது என்ன செய்யும்? கட்டியாயிரும், அல்லது குளிர் காரணமாக அது அந்த ஈரலிப்பு தன்மை குறைஞ்சி போயிடும். ரைட்? ஈரலிப்பு தன்மை குறைஞ்சி போயிடும். அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளுக்கு நுண்ணங்கி தொழிற்பாடை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன காரணிகள் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரலிப்பு, வெப்பநிலை. இந்த ஈரலிப்பையும் வெப்பநிலையும் கட்டுப்படுத்துறதால தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நுண்ணங்கி தொழிற்பாட்டை இல்லாமல் ஆக்குறோம். ஆகவே ஈரலிப்பும் வெப்பநிலையும் நுண்ணங்கியின் தொழிற்பாட்டிற்கான பிரதான காரணி. நுண்ணங்கியின் தொழிற்பாட்டுக்கான பிரதான காரணிகள் 2 தருகண்டா என்ன பிள்ளைகள் சொல்லுவீங்க? நுண்ணங்கியின் தொழிற்பாட்டுக்கு அவசியமான பிரதான காரணிகள் 2 தருகண்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்று ஈரலிப்பு, அடுத்தது வெப்பநிலை. ஈரலிப்பு, வெப்பநிலை 2ன்னு கேட்டால் இது 2ஐயும் கொடுக்கணும் பிள்ளைகள். சில வேளை 3ன்னு கேட்டால் 3வது ஒன்றும் இருக்குது. அதுதான் pH பெருமானம். pH பெருமானம்னா என்ன? அதாவது அமிலத்தன்மையா காரத்தன்மை, காரத்துக்கு இன்னொரு பேர் தான் மூலம், மூலத்தன்மையா அமிலத்தன்மையா நடுநிலையானதா, அதில் pH பெருமானம் என்னன்றதை பொறுத்து பிள்ளைகள் சில சந்தர்ப்பங்களில் சில நுண்ணங்கிகள பெருக்கம் அதிகமாக காணப்படும். அப்போ 2 கேட்டால் இது 2ஐயும் கொடுங்க, 3 கேட்டால் 3வது உகந்த அல்லது பொருத்தமான pH பெருமானம். அமிலத்தன்மையா காரத்தன்மையா அவருக்கு தேவைன்றது அந்த பொருத்தமான pH பெருமானம். ஓகே பிள்ளை, நாங்கள் அடுத்து பார்ப்போம். சாதாரண அறை வெப்பநிலையில், அதாவது 25 தொடக்கம் 30 பாகசியத்தை நம்ம அறை வெப்பநிலை சொல்கிறோம், ரூம் டெம்பரேச்சர். உணவு பதார்த்தங்கள் விரைவில் பழுதடையும். அதாவது இந்த வெப்பநிலை வீச்சு நுண்ணங்கில் வளர்ச்சிக்கு உவப்பானதாகும். உவப்பானதுன்னா விருப்பமானது. ரைட்? அப்போ நுண்ணங்கியல் தொழிற்பாட்டுக்கு சிறப்பான வெப்பநிலை எவ்வளவாம்? ரூம். இயற்கையாக ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 25 தொடக்கம் 30 பாகசி. இந்த ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில் நுண்ணங்கி நல்லா தொழிற்படுமா. அதான் அறை வெப்பநிலையில் நுண்ணங்கிகள் அந்த உணவை பழுதடைய செய்கிற. ரைட். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பிள்ளைகள். அதாவது இந்த வெப்பநிலை வீச்சு நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு ஒப்பானதாகும். நுண்ணங்கிகளினால் உற்பத்தி செய்யப்படும் நொதியங்களின் காரணமாக
உணவின் சுவை, மனம், நிறம், இழையமைப்பு மற்றும் போசனை பெருமானமாகிய மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த நுண்ணங்கிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த நொதியங்கள், என்ன பேர் சொல்கிறாங்க, நொதியங்கள். நுண்ணங்கி உற்பத்தி செய்கிற அந்த நொதியத்தால் தான் அந்த சாப்பாடு பழுதாக போகிறது. அந்த நொதியத்தால் உணவில் ஏற்படுற மாற்றங்கள் என்னென்னு கேட்டால் நிறம், மனம், சுவை, இழையமைப்பு, போசனை பெருமானம். இதெல்லாமே அந்த நுண்ணங்கியின் செயல்பாட்டால் பாதிக்கப்படும், உணவில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம். விளங்கிச்சா பிள்ளை உங்களுக்கு? இப்போ நுண்ணங்கியால் நன்மை கூடவா தீமை கூடவான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நுண்ணங்கியால் நன்மை தான் கூட, தீமை கூட இல்லை. தீமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில தீமைகள் மட்டும்தான் நுண்ணங்கியால் காணப்படுது. அதையும் நாங்கள் சரியாக பிளான் பண்ணோம்னா அந்த தீமைகளையும் நாங்கள் மினிமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நுண்ணங்கியலால் கிடைக்கிற நன்மைகள் இருக்க பிள்ளைகள், அது நுண்ணங்கி இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த நன்மைகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள கடினம், முடியாது. ரைட், இப்போ நம்ம தொடர்ந்து வருவோம். உணவு வகைகளின் அடிப்படையில் நுண்ணங்கி தொழிற்பாடு வேறுபடுமா? உணவு வகைக்கேற்ப நுண்ணங்கிற தொழிற்பாட்டை நாம் ஒரு 3 விதமான பெயர் சொல்லி அழைக்கிறோம். எப்படி? இந்த உணவு வகைக்கேற்ப அந்த வகையில் நுண்ணங்கி தொழிற்படும் போது, குறிப்பிட்ட வகை உணவுப் பொருளில் நுண்ணங்கி தொழிற்படும் போது ஏற்படுகின்ற மாற்றம் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படும் சொல்லி ஒரு 3 பெயர்கள் தந்திருக்கிறாங்க. என்ன அந்த 3 பெயர்களும் பாருங்கள் பிள்ளைகள். முதலாவது சொல்கிறாங்க நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். ரெண்டாவது சொல்கிறாங்க அழுகல் அடைதல், ரைட், பியூட்டிஃப்ராக்ஷன். மூணாவது சொல்கிறாங்க பாண்டல் அடைதல். அப்படின்னா ரான்சிடிட்டி, ரைட், ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வகையான உணவுப் பொருட்களில் நுண்ணங்கியால் ஏற்படுற மாற்றத்துக்கு சொல்லப்படுற பேர். முதலாவது பார்ப்போம் நொதித்தல். இப்போ நொதித்தல் என்றது எந்த வகையான உணவுப் பொருட்களில் நுண்ணங்கி ஏற்படுற மாற்றம் அப்படின்னு கேட்டால் வெல்லம் அதிகம் கொண்ட உணவுகள். வெல்லம்னா என்ன? ஒரு சர்க்கரைட்டு, இரு சர்க்கரைட்டு. அந்த இனிப்புத்தன்மையான உணவுகளில் நுண்ணங்கி தொழிற்படுறத, சீனியில் தொழிற்பட்டுச்சு, நொதித்தல் இல்லையா? அப்போ இந்த இனிப்புத்தன்மையான பொருட்களில் நுண்ணங்கிகள் தொழிற்படுறதை நம்ம என்ன பேர் கொண்டு அழைப்போம்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். புரதம் அதிகம் கொண்ட உணவுகளின் மீது நுண்ணங்கி தொழிற்படுறத அழுகல் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறைச்சி அழுகி போகிறதுக்கு நுண்ணங்கி காரணம், அது மாதிரி மீன் அழுகி போகிறதுக்கு நுண்ணங்கி காரணம். அப்போ இந்த இறைச்சிகள், மீன்கள், இந்த மாதிரி புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நுண்ணங்கி தொழிற்பட்டால் அங்கே ஏற்படுற மாற்றத்தை நம்ம அழுகல் அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது முக்கியமான போசனை கூறுதாம்பல் இலிப்பிட்டு. அப்போ இலிப்பிட்டுகளை அதிகம் கொண்ட உணவு பதார்த்தங்கள் மீது நுண்ணங்கியின் தொழிற்பாடு, அதால் ஏற்படுற மாற்றத்தை நம்ம பாண்டல் அடைதல்னு சொல்கிறோம். அப்போ நொதித்தல்னா என்ன? வெல்லம் அதிகம் கொண்ட உணவுகளில் நுண்ணங்கி தொழிற்பாடால் ஏற்படுற மாற்றத்தான் நாங்கள் நொதித்தல்னு சொல்லுவோம். அழுகல் அடைதல்னா என்ன? புரதம் அதிகம் கொண்ட உணவுப் பொருட்களில் நுண்ணங்கி தொழிற்படுறதால அது நம்ம சொல்கிறது அழுகல் அடைதல். அது மாதிரி இலிப்பிட்டு, கொழுப்பு, எண்ணெய், இலிப்பிட்டு அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களில் நுண்ணங்கி தொழிற்படுறதை நாங்கள் பாண்டல் அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 சொல்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். நொதித்தல், அழுகல் அடைதல், பாண்டல் அடைதல். நொதித்தல்னா என்ன? வெல்லம் அதிகம் உள்ள உணவில் நுண்ணங்கி தொழிற்பாடு, ரைட். அது மாதிரி அழுகல் அடைதல்னா என்ன? புரத உணவுகளில் நுண்ணங்கி தொழிற்பாடு. பாண்டல் அடைதல்னா என்ன? அதிகமாக இலிப்பிட்டு கொண்ட உணவுகளில் ஏற்படுற மாற்றம் தான் பாண்டல் அடைதல். இது ஒன்றுக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த கோர்ஸுக்கு கீழே, இந்த லெசனுக்கு கீழே உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். நுண்ணங்கியல் வளர்ச்சிக்கு நீர் இன்றியமையாத காரணியாகும். அவ்வாறே பல்வேறுபட்ட நுண்ணங்கி வகைகளின் வளர்ச்சிக்கு உவப்பான வெப்பநிலை, ஈரலிப்பு, pH பெருமானம். இப்போ இடத்துல 3ஐயும் சேர்த்து சொல்கிறாங்க பாருங்கள். அங்கே சொல்லியிருக்காங்க வெப்பநிலை, உவப்பான வெப்பநிலை. இங்கே சொல்லியிருக்காங்க உவப்பான ஈரலிப்பு. இங்கே சொல்லியிருக்கான உவப்பான pH பெருமான வீச்சு. pH பெருமானம் எத்தனைலேருந்து எத்தனை வரை pH இருந்தால் அந்த நுண்ணங்கி சிறப்பாக வாழும்ன்றதான். அப்போ நாம் ஏற்கனவே 2 கேட்ட நேரத்தில் என்ன கொடுத்தோம்? தகுந்த வெப்பநிலை, ஈரலிப்பும் 2 கேட்டான். 3 கேட்டால் என்ன கொடுக்கணும்? உவப்பான வெப்பநிலை, ஈரலிப்பு, pH பெருமானம் அப்படின்னு சொல்லி இந்த 3ஐயும் கொடுக்கணும் பிள்ளைகள். 3 கேட்டான். ஓகே, நாங்கள் இப்போ
1.2 உபாலக முடிச்சு கொண்டு 1.3 உபாலகுக்கு அடுத்ததாக வரப்போகிறோம்.